ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே தமிழ் ட்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடலெண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதிலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இதில் நறுக்கி வச்சு 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிருச்சு. இதில் கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழி எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கக்குள்ளே இந்த கறிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கறி வணங்கிட்டு இருக்குது. இப்போ இதில் நான் சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வறுக்கிறதுக்கு நிறுத்திட்டு மீதி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது கூடவே சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இதில் சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ இதில் கறி மசால் தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் காரத்துக்காக வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இதில் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் 1.5 ஸ்பூன் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். கறி ஒரு 3/4 பதம் வெந்துருச்சுங்க. இப்போ இதில் நான் இந்த மசாலா சேர்க்க போகிறேன். இதில் தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக வேணுன்னா கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டுட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். ஸோ இப்படி தாங்க இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு எப்பவும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது.